தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அதில் சேர்ந்தவன் நான். என் பேர் மணிமொழி. எம்எஃப் டைனர் ட்ரக் மாடல் எடுத்திருக்கேன். நல்லா இருக்குது, வண்டி நல்லா இருக்குது. நாங்கள் மெயினாக எடுத்தது பார்த்திங்கன்னா வேலைக்காக தான் எடுத்திருக்கோம். வைக்க கட்டுறது தான் எங்களோட இப்போ ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. இப்போ ஜான் டீரையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மைலேஜ் கூட போகுது, செலவு டீசல் செலவு அதிகமாகுது. அதை கம்பேர் பண்ணுறப்ப 241 பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தோம். இப்போ அதுலேயே 241லேயே இப்போ அட்வான்ஸாக இது கொஞ்சம் போட்டுக்கிறப்ப இந்த மாடலில் என்னென்னா வைக்க கட்டுறதுக்கு பேலர்லாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹைட்டாக நல்லா தூக்குது. அதனால் அந்த வாய்க்காலெல்லாம் இறங்கி ஏறுறதுக்கெல்லாம் நல்ல சௌகரியமாக இருக்குது. இதனால் இந்த வண்டியை செலக்ட் பண்ணோம். ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பேலர் மாட்டினாலே ஃப்ரெண்டு எல்லா வண்டியுமே தூக்கும். இப்போ இந்த வண்டி அந்தளவுக்கு தூக்கலை. ரெண்டாவது வந்து ஃப்ரெண்டு வீல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் நல்லா யூஸாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஃப்ரெண்டு தூக்க மாட்டேங்குது. பள்ளத்துலேருந்தும் ஹைட்டில் ஏற்றுறப்பையும் வண்டி ஓரளவு ஸ்மூத்தாக ஏறிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. மைலேஜ் நல்லா இருக்குது. இப்போ ஜான் டீர் இதெல்லாம் வேறு கம்பெனி மகேந்திரா இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1500 டீசல் போகிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 300 கட்டு கட்டும், 1500 டீசல் போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெறும் 1200 முடிஞ்சிருது. அப்போங்கிறப்ப ஒரு நாளைக்கு டீசலில் மட்டுமே எங்களுக்கு ஒரு 300 சேவ் ஆகுது. இது இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வைக்க கட்டுற இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 300 கட்டு இப்போ நார்மலாக அதுங்க கட்டுதுன்னா இது ஒரு 320 கட்டு 330 கட்டு கட்டுற அளவுக்கு வந்துடுது. இப்போ அதனால் எங்களுக்கு கட்டுலையும் அதிகமாக சேவ் ஆகுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டீசலும் எங்களுக்கு ஒரு 300 அதில் சேவ் ஆகுது. நல்லா இருக்குது. ரெண்டாவது இப்போ ஓனரே ஓட்ட போகிறதில்ல, எல்லாருமே டிரைவர் வச்சு தான் ஓட்டுறோம். டிரைவர் வச்சு ஓட்டுறாங்கிறப்ப டிரைவருக்கு வந்து ஃபுல்லாக ஃபெசிலிட்டியாக கார் மாதிரி நல்லா சௌகரியமாக இருந்தால் தான் அவன் வர்றேங்கிறாங்க வேலைக்கு. அப்படி இருக்கிறப்ப இது பார்த்திங்கன்னா எல்லாம் சைடுக்கு தான், நல்ல கார் ரேஞ்சுக்கு இருக்குது. அதனால் இப்போ அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அதாவது வேறு டிராக்டர்லாம் பார்த்திங்கன்னா 50% வந்து டிராக்டர் வேலை செய்யுதுன்னா 50% டிரைவரே வேலை பார்க்குற மாதிரி ஆகும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. மேக்ஸிமம் 70% 75% பார்த்திங்கன்னா டிராக்டரே பார்த்துருது. ஒரு 25% தான் டிரைவருக்கு உண்டான ஒர்க்கு. அதனால் இப்போ டிரைவருக்கு ஈஸியாக போயிடுது. நம்ம சம்பளங்கிறதையும் கம்மி பண்ணி கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ரெண்டாவது அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு லேபர் ஈஸியாக கிடைக்குது. இந்த மாதிரி எவ்வளோ மேடாக இருந்தாலும் நல்லா ஈஸியாக ஏறிடுது உங்களுக்கு. அதனால் எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ரெண்டாவது வந்து வைக்கெல்லாம் வந்து சில இடத்துல குவியெல்லாம் பண்ணி குமிச்சு வச்சுருந்தாலும் அதுலேயும் மேலே ஏறிய கட்டுற அளவுக்கு நல்லா ஈஸியாக இருக்குல்ல, ஜாயிண்டில் சிக்க மாட்டேங்குது. எவ்வளோ ஹைட்டு குமிச்சு வச்சுருந்தாலும் மேலே ஏறி கட்டுற மாதிரி ஈஸியாக இருக்குது. அது ரொம்ப சௌகரியமாக இருக்குது.